தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் வழியில் இணைந்திடுவோம். விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் வழியில் இணைந்திடுவோம். கொண்டாடுவோம், இன்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனை பாடி புகழ்வோம். விண்ணக தந்தை பிள்ளைகளே, ஆண்டவரே சுவின் நண்பர்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து முக்கியமான சகோதர சகோதரிகளே, 2015 ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி பணவரிக்கு நான் ஒரு பலசாலியாக ஒரு குட்டி ஜமீனாக வந்தேன். 5 ஆண்டுகள் இந்த மண்ணிலே பணியாற்றுவதற்கு இறைவன் பல வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை கொடுத்தார். அதற்காக ஆண்டவருக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். சிறப்பாக அன்னை தம்பியர்கள், பக்த சபைகள், அருட்சவர்கள், ஆசிரியர்கள் என பல்வேறு மட்டத்தில் பணியை திறம்பட செய்வதற்கு ஆண்டவர் நல்ல ஆற்றலின் சக்தி கொடுத்தார். அதற்கு இத்திருப்பல் வழியாக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். தொடர்ந்து ஆண்டவர் எனக்கு பின் எந்த விதத்திலும் பணிகள் தொய்கூடாதபடி அருமையான ஒரு அருட்தந்தையை என்னுடைய அருமை நண்பர் எதிராஜ் அடிகளாரை ஆண்டவர் நமக்காக கொண்டிருக்கிறார். நிச்சயம் அவர் வழியாக எல்லா பணிகளும் தொடரும் என்ற நம்பிக்கை எனக்கு எப்போதும் உண்டு. எனவே இந்த நாளுக்காக நேரத்திற்காக ஆண்டவருக்கு தொடர்ந்து நன்றி கூறி இந்த பணியை உங்கள் ஒவ்வொருடைய ஆன்ம சரீர சொன்னதற்காக ஒவ்வொருத்தரை மகிழ்ச்சி செய்கிறேன். இப்பொழுது ஊருக்கு தகுதி விடுகிறவர்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய பாவங்களை ஏற்று நான் வருகிறேன். எங்களிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நான் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இறக்க வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நிறை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உலகிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகிலே மனத்தவருக்கு அமைதியாக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியை பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றரும்.
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாக உமது திருவை கோடியற்புத புனித அந்தோணியாரின் மறை ஆர்வத்தாலும் திருத்தூதக்கரையாலும் வளரச் செய்தீரே. இவ்வாறு அவருடைய பரிந்துரையால் நம்பிக்கையிலும் புனிதத்திலும் நாங்கள் எங்கும் புது வளர்ச்சி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். இயல் 17, இறை வார்த்தைகள் 7 முதல் 14 முடிய. அந்நாட்களில் நாட்டில் மழை பெய்யாத காரணத்தால் சில நாட்களில் அந்த ஓடையும் வற்றி போனது. அப்பொழுது ஆண்டவரது வாக்கு எலியாவுக்கு வந்தது. நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு. அங்கு உனக்கு உணவு அளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வர சொல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் உன் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை. பானையில் கையளவு மாவும் கலயத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது 2 சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம். அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டுக் கொண்டு வா. பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே. நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, கலயத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, கலயத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுளை நினைக்கின்றது.
கரத்தின் வல்லமை கொண்டு அவர் செருக்கும் சூரை சிதறடித்தார். கரத்தின் வல்லமை கொண்டு அவர் செருக்கும் சூரை சிதறடித்தார். வலியவர் அரியணை நின்றவிட, வலியவர் அரியணை நின்றவிட, கடவுளை நினைக்கின்றது என்னால் நான் இறைவனையே போற்றி கடவுளை நினைக்கின்றது. வாசிக்காமல் தமக்கு நலமீந்து செல்வரை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். வாசிக்காமல் தமக்கு நலமீந்து செல்வரை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். முன்னோர் தமக்கு உரைத்ததை போல், முன்னோர் தமக்கு உரைத்ததை போல் கடவுளை நினைக்கின்றது என்னால் நான் இறைவனையே போற்றி கடவுளை நினைக்கின்றது. இரக்கம் பெறவே என்றென்றும் இஸ்ராயேலை ஆதரித்தார். இரக்கம் பெறவே என்றென்றும் இஸ்ராயேலை ஆதரித்தார். தந்தை திருமகன் ஆவியாரும், தந்தை திருமகன் ஆவியாரும் கடவுளை நினைக்கின்றது என்னால் நான் இறைவனையே போற்றி கடவுளை நினைக்கின்றது என்னால் நான் இறைவனையே கடவுளை நினைக்கின்றது. Alleluia, 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 Alleluia. என்னென்ன அற்புத அருள்கள் இறையுன்னை வாழ்த்திடவே என் மன்னவா உன்னை பாடவே என் உள்ளம் தேங்குதே. என் மன்னவா உன்னை பாடவே என் உள்ளம் தேங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறைவசனங்கள் 13 முதல் 14 வரை.
அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் இதை கொண்டு இதை உவர்ப்புள்ளதாக்க முடியும். அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதி வரும், வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கு ஏற்றி மறைக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளியுங்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகை தந்தையை போற்றி புகழ்வார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய மக்களை, அவர் வளர்க இந்த யூடியூப் சேனல் மூலமாக திருப்பி பங்கெடுக்கும் அனைத்து பாசமிகு பங்கு மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய காலை வணக்கத்தையும் இயேசுனுடைய ஆசீர்வாதத்தையும் நாங்கள் தெரிவித்துள்ளோம். உங்களுக்காக எப்போதும் ஜெபிக்கிறோம், ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த மறைவுரை ஆற்றுவதற்கு இன்று கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. தொண்டை அடைத்து கொள்கிறது, சவுண்ட் அவ்வளவா வரமாட்டேங்குது. காரணம், இன்று நம்முடைய பங்கு தந்தை அடுத்த நெல்சன் ராஜ் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த மக்களுக்காக, இந்த மண்ணிற்காக பணகுடி பங்கு களத்திலே அருமையாக உழைத்து இயேசுனுடைய நற்செய்தியை அறிவித்து இன்று நம்மிடமிருந்து விடைபெற இருக்கின்றார்கள். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. கண்டிப்பாக எனக்கே கஷ்டமாக இருக்கிறது. கண்டிப்பாக 5 வருடங்களாக அவர்களோடு பழகி, அவர்களோடு இருந்து, அவருடைய வார்த்தையை கேட்கின்ற உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் எங்களுடைய குருத்துவ வாழ்க்கையிலே இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி. நாங்கள் எந்த ஒரு பங்கிற்கும் சொந்தக்காரர்கள் அல்ல. இறைவன் எங்கே அனுப்புகின்றாரோ அங்கே சென்று பணிகள் செய்ய வேண்டியதுதான் எங்களுடைய குருத்துவத்தின் மிக முக்கியமான கடமைகள் உண்டு. எனவே இந்த 5 வருடமாக அருட்தந்தை நெல்சன் ராஜ் அவர்கள் பணகுடி பங்கு மக்களை மிக தெளிவாக இந்த ஆன்மீக வழியில் அவர் வழிநடத்தியிருக்கின்றார்கள். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய அவருடைய இந்த பணி மாற்றம் ஒரு வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருந்தாலும் கடவுள் இன்னும் நம்மை ஆசீர்வதிப்பார். அவரை இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர் செல்லுகின்ற அந்த புதிய பங்கு தளத்தில் இன்னும் நல்ல முறையில் பணி செய்ய வேண்டும் என்று கண்டிப்பாக அவருக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இன்றைய மறைவுரையில் அருள் தந்தையை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல கடமைப்பட்டு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களை பற்றி அருட்தந்தை நெல்சன் ராஜ் அவர்கள் எனக்கு நல்லாக தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நாங்கள் 2 பேரும் ஒரே மண்ணிற்கு சொந்தக்காரர்கள், ஒரே ஊரை சார்ந்தவர்கள். கடகுளம் எந்த ஒரு மாநகரை சேர்ந்த குருக்கள். சிறு வயதிலேயே நாங்கள் சேர்ந்து வளர்ந்தோம், சேர்ந்து ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்தோம், ஒரே குருமடத்தில் நாங்கள் படித்தோம். எனவே அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும், என்னை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும். தந்தையை பற்றி எவ்வளவோ சொல்லலாம். நேற்று கூட ஒரு ஆளிடம் பேசிட்டு இருக்கும்போது தந்தையை பிடிக்காத ஆள் உண்டோ அப்படின்னு சொன்னார்கள். தந்தையை பிடிக்காத ஆள் எங்கேயும் கிடையாது. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த டிரான்ஸ்ஃபர் நடந்துச்சு. எங்களுடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் யார் எங்கெங்கே செல்ல வேண்டும் என்று அந்த டிரான்ஸ்ஃபர் இருந்தது. பல பங்கு மக்கள் குறிப்பாக அருட்தந்தை நெல்சன் ராஜ் அவர்கள் எங்கே பங்கிற்கு வர வேண்டும், எங்கள் பங்கிற்கு வர வேண்டும், எங்களுடைய பங்கிற்கு ஒரு சில வேலைகள் இருக்கு, அது அவர்கள் தான் செய்ய வேண்டும் என்று ஆயர் அவர்களை கேட்டுக்கொண்டதாக ஒரு செய்தி இருந்தது. அவர்கள் எங்கே செல்கின்றார்களோ அங்கே நல்ல முறையில் பணி செய்வார். எனவே அருட்தந்தை சொல்லும்போது 3 விஷயத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எவ்வளோ சொல்லலாம், இருந்தாலும் நேரம் நமக்கு அந்த அனுமதி தராத காரணத்தினால் 3 மட்டும் சொல்லி முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சதான் இந்த 5 வருட காலத்தில் அவர் என்னென்ன செய்தார், பணவுடைய பங்கு மக்களுக்காக, இந்த மண்ணிற்காக அவர் என்ன செய்தார் என்று என்னை விட உங்களுக்கு தெரியும். என்னதான் நான் கடந்த 5 மாதமாக அருட்தந்தையிடம் இருக்கிறேன். நீங்கள் 5 வருடமாக அவர்களோடு பயணம் செய்வீர்கள். கண்டிப்பாக என்னை விட உங்களுக்கு அதிகம் தெரியும். இருந்தாலும் எனக்கு தெரிந்ததை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முதலில் அவருடைய ஆன்மீகம்.
இப்போ இந்த ஒரு மாதமாக ஒரு சில மக்கள் கோயிலுக்கு வரும்போது பேசுவேன். அப்போ ஃபாதர் பற்றி கேட்பாங்க, ஐயா ஃபாதர் மாறி போகிறாங்களாமே, சார் ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு ஃபாதருடைய குணங்களை பற்றி அவருடைய பெருமை பற்றி ரொம்ப பெருமையாக மக்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். ஃபாதர் நெல்சன் ராஜ் சொன்ன உடனே அனைவருடைய மனதிற்கு வருவது அவர் செய்கின்ற அவருடைய வழிபாடு, ஆன்மீகத்தில் தலை சிறந்த ஒரு பங்கு ஒரு குருவானவர். நம்மிடத்தில் ஆன்மீகம் இல்லை என்றால் கண்டிப்பாக அந்த ஆன்மீகத்தை அதை பிறருக்கு கொடுக்க முடியாது. நம்மிடம் எது இருக்கின்றதோ அதுதான் கொடுக்க முடியும். அதாவது சொல்லுவாங்களா ஒரு பழமொழி, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும், சட்டியில் இல்லை அப்புறம் எப்படி அகப்பையில் வர எப்படி கொடுக்க முடியும். எனவே அவர் ஒரு தலை சிறந்த ஆன்மீகவாதி என்று சொல்லலாம். அதனால தான் அவர் ஒரு சிறந்த ஒரு வழிபாடோ அல்லது எந்த ஒரு ஆன்மீகத்தை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக இருக்கிறத நான் பார்த்திருக்கின்றேன். அவருடைய வழிபாடு அந்த அளவிற்கு ஒரு சிறப்பாக இருக்கும். அது எங்கே போனாலும் கடந்த 5 மாதமாக அவர் ஒவ்வொரு திருவிழாவிற்கு போய் மறைவுரை ஆற்றதை நான் பார்த்திருக்கின்றேன். அந்த அளவிற்கு அவருடைய வழிபாடுகள் இருக்கும். அவருடைய வழிபாடு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவருடைய அந்த பாடல்கள், அதோட குறிப்பாக அவருடைய மறைவுரைகள். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் பேச ஆரம்பித்தா சில நேரம் 1 மணி நேரம் உட்காந்து ஓடினாலும் நம்மளுக்கு அந்த 1 மணி நேரம் போகிறது தெரியாது, அந்த களைப்பு தெரியாது. அந்த அளவிற்கு அவருடைய அந்த மறைவுரை இருக்கும். கதைகள், ஒரு சில ஜோக்குகள் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு மறைவுரை ஆற்றக்கூடிய ஒரு அருமையான ஒரு பங்கு தந்தேன். அது மட்டுமல்ல, மாறாக ஜெபம் செய்வதிலும் ஒரு சில நேரங்கள் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நான் வாழ்ந்த அந்த இத்தாலிய நாட்டில் இப்படி சொந்த ஜெபம் சொல்லக்கூடிய அந்த அளவிற்கு அங்கே யாரும் கிடையாது, அந்த ஒரு அனுமதியே கிடையாது. அங்கே ஒரு அஃபீஷியல் லிட்டர்ஜி, அதை பார்த்து வாசிக்கணும். அந்த ஃபார்ம் இதுக்கு எதிர்த்தாப்புல அதுக்கு எதிராக எதுவும் சொல்ல முடியாது. அந்த எழுதப்பட்ட ஜெபங்களுக்கு வேற எதுவும் சொல்லக்கூடாது. என்ன எழுதியிருக்குதோ திருச்சபை எது சொல்றதோ அதுதான் நாம ஜெபிக்க, அப்படி ஒரு மென்டாலிட்டி அங்கே உள்ளது. ஆனால் சில பாருடைய ஜெபத்தை கேட்கும் அது பாட்டுக்கே வரும். இந்த சுவிட்சு போட்டால் தண்ணி எப்படி வரும் தெரியுமா, அதே போல் அது பாட்டுக்கு சொந்தமாக ஒரு கால் அடிச்சு விடுவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இந்த அளவு ஒரு வல்லமை, ஒரு ஜெப வல்லமை இருக்கிறது என்றால் காரணம் அவரிடம் அந்த ஜபிக்கக்கூடிய அந்த ஒரு திறன் உள்ளது. சில நேரம் நான் காலையிலே எதிர்த்து பார்க்கும்போது ஃபாதர் ஒரு 1 ஹவராக சூசைப்பதற்கு முன்னாடி ஜபிப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். அதே போல எல்லா நாளுமே அவர் ஜெபமாலை சொல்லாமல் இதுவரை தூங்க சென்றது இல்லை. சாயங்காலம் இரவு உணவு அருந்திய பிறகு ஒரு 10 மணிக்கு இங்கிருந்து ஆரம்பிப்பார், சூசைப்பிலிருந்து ஆரம்பிப்பார். அந்தோனியார் கெபிலிருந்து திரும்ப சூசைப்பர் கெபி இதிலிருந்து நடந்து வாக்கிங் போய் ஜெபமாலை சொல்வதை நான் பார்க்கிறேன். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை மிக முக்கியமானது இந்த ஆன்மீகம், இந்த வழிபாடு, இந்த ஜெபம். யாரிடம் ஜெபம் அந்த ஜெபிக்கக்கூடிய அந்த திறன் இருக்கிறதோ, அந்த வல்லமை இருக்கிறதோ, அந்த வழிபாடில் பங்கேற்கக்கூடிய அந்த ஆன்மீகம் இருக்கிறதோ, அவர்கள் உண்மையான ஒரு கிறிஸ்தவராக இருப்பார்கள். அது நம்முடைய பங்கு தந்தையிடம் இருப்பதை நான் பல நேரங்களில் போராமையோடு பார்த்திருக்கிறேன். சார் இப்படிப்பட்ட சிலர் சொல்லியிருப்பேன், என்னப்பா நானும் வாங்கூர்காரன் தானே, ஒன்றை இருக்கிற அந்த இது பாடல் அதுவும் நல்லா அழகாக பாடுவாப்ல, பாடல் மட்டும் இல்லை நல்லா டான்ஸ் ஆடுவாப்ல. அது நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க, ஏன்னா மக்கள் முன்னாடி ஆடிருக்க மாட்டார். ஆனால் நாங்கள் திருமணத்தில் இருக்கும்போது நாங்களாம் சேர்ந்து கும்பம் ஆட்டம் ஆடியிருக்கோம். அதனால் சில டூர் போகும்போது ஃபாதர் நல்லா ஆடுவாப்ல. இந்த பழைய காலத்து சரோஜதேவி டான்ஸ் மாதிரி, எம்ஜிஆர் டான்ஸ் மாதிரி அவ்வளோ ஆடுவாங்க. இது அவருடைய சொந்த திறமை. எனவே இந்த ஆன்மீகம் இது மிகவும் சிறந்த ஒரு பங்கு தந்தது. 2வது சொல்லும்போது இந்த ஆன்மீக காரியங்கள் அது எல்லாமே அவருடைய அந்த தீரன் ஏதாவது செய்யணும். சும்மா போய் நேரம் போக்கு பூசை வச்சுட்டு தூங்க அந்த மாதிரி கிடையாது. இவர் இது பணகுடி இது 4வது பங்கு. பூச்சிகாடு, எம் சவரியார்புரம், அடைக்கலாபுரம், இது பணகுடி. இப்போ போகிறது 5வது பங்கு. அவர் இருந்த எல்லா பங்குகளுமே ஒரு நினைவை விட்டு சென்றிருப்பார், ஏதாவது ஒன்று செஞ்சிருப்பார். பூச்சிகாட்டில் ஒரு அருமையான ஒரு பணி, முதல் பங்கு. அதே போல் அடைக்கலாபுரத்தில் ஒரு புதிய கோயில் அவர் கட்டியிருக்கின்றார். அது எங்கே போனாலும் ஏதாவது மக்களுக்கு ஒன்று செய்யணும். ஒரு அருமையான ஒரு கெபி, நீங்கள் திருச்செந்தூர்லேருந்து தூத்துக்குடிக்கு அந்த அடைக்கலாபுரம் வழியாக போயினாங்கன்னா அந்த மெயின் ரோட்டில் வலது பக்கம் ஒரு அருமையான ஒரு கெபி உண்டு, அந்தோனியார் கெபி. இன்னும் அவருடைய பெயரை
அங்கே சொல்கிறது. அவர் எந்தெந்த பங்கில் இருந்தாரோ அங்கேலாம் போய் பாருங்க, நெல்சனா அப்படி வந்து நிற்பாங்க. இதற்கு என்ன ஒரு சாட்சினா, நேற்று சாயங்காலம் எத்தனையோ மக்கள் அவரை பார்க்க வந்தாங்க. நானும் நேற்று பூசை இருந்துச்சு, கண்டிப்பாக மக்கள் வருவாங்க, பூசை இருந்திருந்தால் மக்கள் வருவாங்க, அதனால அப்படி நினச்சிருந்தேன். சென்னைக்கு பூசை இல்லையே, மிஞ்சி போனால் கொஞ்சம் ஆளுக்கே வந்துட்டு போவாங்க, பூசை இல்லைனால மக்கள் வரமாட்டாங்கன்னு நினச்சிருந்தேன். ஆனால் எவ்வளோ மக்கள் நேற்று அன்பியங்கள் மூலமாக அன்பியமாக மக்கள் வந்துட்டே இருந்தாங்க. அதில் அதற்கு ஒரே புலங்காகிதம், இவ்வளவு இப்போ தானப்பா தெரியுது, இந்த 5 வருஷம் பங்கில் இவ்வளவு அருமையாக பணி செஞ்சுருக்கமே அப்படின்ட்டு நேற்று அவருக்கு தூக்கமே இல்லை. கேட்டேன், என்னப்பா நல்லா தூங்கிங்களான்னு கேட்டேன். இல்லை சாமி, நேற்று மக்கள் வந்தாலும் என்ன ஒரே பரவசம், ஒரே மகிழ்ச்சி, அந்த ஆனந்தெல்லாம் தூக்கமே வரல. அப்படி ஒரு மக்களுடைய சாட்சி. எனவே எந்தெந்த பங்கு இருந்தாரோ அங்கே மக்கள் இன்னும் பாசத்தோடு அவரை அழைப்பதை நான் கேட்கின்றேன். எனவே அவருடைய இப்போ நான் பணகுடியில் இப்போ பாருங்க, அவருடைய பங்கிற்கு அவர் செய்த ஒரு அருமையான ஒரு சாட்சி நாம் இப்போது கண்கூடாக பார்க்கின்ற இந்த ஆலயம். என்னை விட உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எத்தனை வித போராட்டங்கள், கஷ்டங்கள், சோதனைகள், துன்பங்கள், எவ்வளவோ விமர்சனங்கள், கிரிட்டிசிசம் எவ்வளவோ இருந்தாலும் அதையெல்லாம் அவிழ்கொடியாகி இந்த புயல் அடிக்கும்போது, காத்திருப்பு அடிக்கும்போது, மலைகள், பெரிய பெரிய கட்டடங்கள் அதெல்லாம் தாண்டி புயல் அது பாட்டுக்கு போகும். அதெல்லாம் இந்த பெரிய கட்டடம் இருக்குது, அதனால நான் இன்னும் அதுக்கு மேலே போக மாட்டேன், இந்த காற்றும் நிற்காது. காற்றுக்கு யாரும் அது பாட்டு அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். இதில் மழை அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதே போல தான் நம்முடைய அருட்தந்தை நெல்சன் ராஜ் அவர்கள். இவ்வளோ சில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், பல கோயில் இடிக்கக்கூடாது அதெல்லாம் சொன்ன ஆட்கள், சில இடிக்கணும், இப்படி பல கஷ்டத்துக்கு இடையில் கோயிலை இடித்து இப்போ இந்த அளவிற்கு தமிழ்நாட்டிலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. தமிழ்நாட்டிலே இந்த பெரிய பூம் உள்ள ஒரு ஆலயம் என்றால் அது பணகுடி ஆலயம் தான். அந்த அளவிற்கு ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை, இந்த ஒரு ஆலயத்தை யாரும் கண்டிக்க முடியாது. எனவே இதற்கு அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் யார் என்றால் அது அந்த அடித்தளம் யார் என்றால் அது நம்முடைய பங்கு தந்தை பாசமிகு அண்ணன் நெல்சன் ராஜ் அவர்கள். உண்மையிலே அவர் இந்த அருமையான இந்த செயலை செய்தனால் இந்த கோயில் இருக்கிறவரை இப்படியா மக்கள் கேட்பாங்க, இந்த கோயிலை யார் கேட்டனா? கண்டிப்பாக நெல்சன் ராஜ். இந்த கோயிலை கட்ட ஆரம்பித்தது யார்? நெல்சன் ராஜ். அவருடைய கல்வி கண்டிப்பாக அவர்கிட்ட இருக்கும். அவர் கண்டிப்பாக நம்ம பங்கிற்கு அவரை கூடும், ஒவ்வொரு மாதம் அவரை கூடும், கண்டிப்பாக வர வேண்டும், வருவார் என்ற நம்பிக்கையில் நான் இப்போது உங்கள் முன்னிலையில் இந்த அழைப்பை நான் முடிக்கின்றேன். மூன்றாவதாக சொல்லுகிறேன், இதுதான் கடைசி, எவ்வளோ சொல்லலாம் இருந்தாலும் அவருடைய தனிப்பட்ட பண்பு. அவர் யாரிடமும் மிகவும் சுலபமாக பேசக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர். பங்குசாமியாக இருந்தாலும் நானும் பங்குசாமிப்பா, நீ அப்படியா, சரி உட்கார், என்ன அப்படிலாம் யாரிடமும் சுலபமாக பேசக்கூடிய ஒரு தன்மை. அதான் எல்லா மக்களுக்கும் இவரை பிடிக்கும். மக்கள் மட்டுமில்லை, நம்ம டைசன் சாங்கர் இருக்காங்களா, நெல்சன்னா அங்கே எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கும். நெல்சனா அவன் இங்கே அவன் கூடையே இருக்கிறதுக்கு, அவன் கூட போகிறதுக்கு, அவங்க உட்காந்து அரட்டடிக்கு சாப்பிடாலாம் நெல்சன் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றதுலாம் ஆசைப்படுவாங்க. ஏதாவது ஜோக் சொல்லிட்டு, அவருடைய ஸ்டைலில் ஜோக் சொல்லிட்டு அப்படி மக்களை கவரக்கூடிய ஒரு பண்பு. அதாவது பணகுடி மக்களை எந்தெந்த பங்கில் போனாலும் அந்த எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி அப்படி கவரக்கூடிய ஒரு தனிப்பட்ட பண்பு அவரிடம் இருப்பதை நான் பல நேரம் பார்ப்பேன். ஒரு சில நேரங்கள் இப்படி யாரோ ஒரு ஆள் போயிடுச்சுன்னா, ஏ சிங்காரி, அந்தோனி அம்மா அங்கே வாமா, அப்படி ஊர போனால் கூட அவங்களை கூப்பிட்டு, என்னம்மா நல்லா இருக்கியம்மா, வீட்டில் எப்படி, எங்கள் வீட்டுக்காரர் எப்படி, பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, அப்படி ஒரு கேட்கக்கூடிய ஒரு தன்மை. ஆயன் தன்னுடைய மந்தையை பற்றி விசாரிப்பது போல, தகப்பன் தன்னுடைய பிள்ளையை பற்றி விசாரிப்பது போல, அவர் தந்தை தன்னுடைய மக்களை பற்றி விசாரிப்பதை நான் பல நேரங்களில் பார்க்கணும். அவருக்கு இது ஏழை பணக்காரன், அவன் பெரிய ஆளையும் பெரிய சின்னாலாம் கிடையாது. எல்லாருமே அவருடைய சொந்த பிள்ளைகள். அது யாராக இருந்தாலும், யாரெல்லாம் வீட்டுக்கு வராங்களோ வாங்க கூப்பிட்டாருங்க. அது பெரிய அமைச்சராக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண கடைநில ஊழியராக இருந்தாலும் சரி, யார் அவரை தேடி வருகிறார்களோ அவருக்கு ஒரு சொந்த பிள்ளை மாதிரி. எனவே இப்படிப்பட்ட பண்புடைய இந்த நம்முடைய அருட்தந்தை நெல்சன் ராஜ் அவர்களை நாம் மகிழ்ச்சியோடு வழியனுப்பி வைக்கிறோம். கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக அவருக்கு ரொம்ப கஷ்டம். நான் இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் கவனிச்சுவேன். கூட இருக்கிறதுனால அவர் தெரியும், முகத்தில் தெரியும், கொஞ்சம் பணகுடியே பிரிஞ்சு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் அப்படியே சொன்னேன், ஃபாதர் நீங்கள் இங்கே இருங்க, நான் வேணால்
தாளமுத்து நகருக்கு போகிறேன்னு சொன்னேன். ஐயையோ சும்மா ஆள் விடு, நான் 5 வருஷம் இருந்தாச்சு போகிறேன் என்று கிளம்பியாச்சு. இது அவர் நினைச்சாலும் முடியாது, நான் நினைச்சாலும் முடியாது. இது ஆண்டவருடைய விருப்பம், நம்முடைய பாதுகாப்பு சூசத்தருடைய விருப்பம். எனவே இது எங்களுடைய குறிப்பிட்ட வாழ்க்கை ஒரு அம்சமாக இருக்கின்ற. எனவே இன்றைய நல்ல நாளில் சொல்வதை விட இன்றைய நாள் ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். இந்த பங்கில் 5 வருடம் முடித்து கொண்டு இன்னொரு பங்கில் இன்று முதல் நாளை ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். முடிவு என்று சொல்வதை விட ஒரு தொடக்கம், நல்ல ஒரு தொடக்கம். கடவுள் அவருக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்து அவருடைய இந்த பணி தாளமுத்து நகர் பணக்குடியை விட கொஞ்சம் பெரிய ஊர், கடற்கரை ஊர். அதனால் மீன்கள் அதிகம் சாப்பிடலாம். அவர் கெட்ட நேரம் அவருக்கு மீன் பிடிக்காது. எனக்கு மீன் பிடிக்கும், ஆனால் அங்கே மீன் கிடையாது. ஆனால் போகும்போது கண்டிப்பாக அவர் நம்மளையெல்லாம் அழைத்திருக்கின்றார். எனவே இந்த நல்ல நாளில் புதிய பங்கில் அவர் இன்னும் பல பணிகளை செய்ய வேண்டும், மக்களுடைய ஆன்மீகத்தை இன்னும் வளர்க்க வேண்டும் என்று அவருக்காக நாம் இந்த ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். அருட்தந்தை நெல்சன் நமக்காக ஜெபிப்பார்கள். இப்போ இந்த கொரோனாலாம் முடிஞ்ச பிறகு ஒரு டூர் போடும்போது நாம் அனைவரும் சேர்ந்து அருட்தந்தையை நாம் சந்தித்து செல்லலாம். அது பிறகு அது நாம் ஆர்கனைஸ் பண்ணலாம். எனவே இன்றைய நல்ல நாளில் நற்செய்தி வாசம் என்று சொன்னது போல நீங்கள் அனைவரும் உப்பாக இருக்கின்றீர்கள், ஒளியாக இருக்கின்றீர்கள் என்று ஒரு அருமையான ஒரு வாசகம் கடவுள் இன்று நமக்கு கொடுத்த ஒரு வாசகம், அருட்தந்தைக்கு ஏற்றாற்போல் ஒரு வாசகம். இந்த அவர் பணகுடி பங்கிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருந்திருக்கின்றார். உப்புன்னு சொல்லும் போது உப்பில்லாத பண்டம் குப்பையிலே. உப்பு நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியம். உப்பு அந்த உவர்ப்பு தன்மை இழந்து போனால் அதனால் எதற்கும் பயனில்லை. எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அந்த கிறிஸ்தவத்தை நாம் விட்டால் நாம் வெறுமே குப்பைகள். ஆனால் அவர் இந்த பணகுடி பங்கிற்கு உப்பை தந்திருக்கின்றார், குணத்தை தந்திருக்கின்றார், சுவையை தந்திருக்கின்றார். உப்பு சுவை தருகின்றது. எனவே அவர் உண்மையிலேயே இந்த 5 வருடம் அந்த சுவையை தந்திருக்கின்றார், ஒளியை தந்திருக்கின்றார். ஆன்மீகத்தின் மூலமாக, அவருடைய வழிபாடு மூலமாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய நம்பிக்கையை அவர் ஒளியேற்றம் செய்திருக்கின்றார். எனவே இந்த நல்ல நாளில் அனைத்து பணகுடி பங்கு சார்பாகவும், அன்பியங்கள் சார்பாகவும், அனைத்து அமைப்புகள் சார்பாகவும், கட்டுமான உறுப்பினர்கள் சார்பாகவும், அனைத்து சபை மக்கள் சார்பாகவும், அனைத்து அருட்சகோதரர்கள் ஆல்டர் பாய்ஸ் அனைவர்கள் சார்பாகவும், பணகுடியில் உள்ள ஒவ்வொரு மக்களுடைய சார்பாகவும் அவர்களை நாம் இந்த வாழ்த்தி வழியனுப்பி வைப்போம். கடவுள் அவரையும் அவருடைய பணியையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவர் நமக்காக இப்போதும் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காணிக்கைக்காக தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை வழியாகவே உள்ளம் தந்தே உனக்கே தந்தே இறைவந்து பணி செய்கிறே என் இயேசுவே என் தெய்வமே உம்மோடு உறவாடவே என் இயேசுவே என் தெய்வமே உம்மோடு உறவாடவே என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை வழியாகவே உள்ளம் தந்தே உனக்கே தந்தே பிறரன்பு பணி செய்கிறே. சகோதரர்களே, உங்களுடைய மாதிரி பணி இல்லாத தந்தையாக இறைவனுக்கு ஏற்று ஆகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, கோடி அற்புதம் தந்தோனியாருடைய நினைவு நாளில் எங்களுடைய மன்றாட்டுகளை கேட்டு பாவங்கள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்தரணும். இவ்வாறு நாங்கள் நிகழ்த்தும் மறை நிகழ்வுகள் புனிதமாக்கும் அது அருளால் எங்களை தூய்மைப்படுத்துவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினேன். அவர் தூய ஆவியார் உடலெடுத்து கனிமறியாவுடன் இருந்து பிறந்தார். அவர் ஒரு திருமணத்தை நிறைவேற்றி புனித மக்களை ஒத்து பெற்றுத்தர தாம் கரங்களை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டனை விளங்கச் செய்தார். ஆகவே வானவர் விழுப்புதல் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாக தேவர் தொழில் அளித்து புகழ்ச்சி வாரிகள் ஆண்டவரே சுற்றுச்சூழலை உடலாகவும் ரத்தமாகவும் எங்களுக்கு நாடுவனவாக பாடுபட உளம் கணிந்து தொகை எடுத்தபோது அப்பத்தை எடுத்து சிறந்ததை பிடித்து தாம் சிலர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்ற உண்ணங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனதை உணவு அருந்தியது கிண்ணத்தை விடுத்த நன்றி கூறி தாம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று வருவது, ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய எதிர்ப்பின் கிண்ணம். பாவ மன்னிப்பு கஞ்சி உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்வீர்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்து இறப்பை நினைவுகூர்ந்து வாழ்விலும் புத்தகத்தை நமக்கு கூறுகின்றோம். திருமண கோழியும் செய்ய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு இதை நமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் உடத்திலும் பங்களும் எங்களை புதிய ஆவியார் வந்து சேர்த்து வீண்டுமாய் உங்களை தாழ்மையோடு கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை, உலகம் பரவியிருக்கும் ஒத்துராவை நினைவு கொள்கிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒத்துராவை அன்று நிறைவேற்றச் செய்கிறோம். மேலும் உயிர்த்தரும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இறக்கத்தோடு நினைவு கூர்ந்து உங்கள் திருமுக ஒளிவேற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் தனிப்பயான புனித மரியாள், அவருடைய கணவரான எங்கள் பாதுகாவலர் புனித சூசையப்பர், புனித அந்தோனியார், புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. இறைமகன் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து உங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுகள் எல்லாம் உண்டாகிறோம். உங்கள் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் நோய்களில் உள்ளவரை பற்றி யாதொரு வழக்கமின்றி நலமுடன் வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கும் வேறுபத்துக்காகவும் மீட்பரை சான்றிட வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு தருகிறேன், என் அமைதியை உங்களுக்கு திருப்பி குற்றங்களை பாராமல் திரு நம்பிக்கைகள் நோக்கி முதல் திருவிழத்தை கேட்பதற்கு சமாளித்து வச்சு அந்த லட்சங்களும் கொள்வீராக. எந்த வாழ்ந்த ஆட்சியின்றவர் மீது ஆண்டுடைய சமாதானம் இவரோடு எங்கள் இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து இவரை உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர். இச்சமறையாளரிடமிருந்து கிடைக்கப்பட்ட அனைவரும் வேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியர்களும் நலமடை.
அன்பானவர்களே, கடந்த 5 ஆண்டு காலமாக உங்களோடு இந்த மண்ணிலே பணி செய்வதற்கு இறைவன் எனக்கு தந்த அரிய வாய்ப்பை எண்ணியாக மகிழ்கின்றேன். 5 ஆண்டுகள் உங்களோடு இருந்து உங்களுடைய ஆன்மீக தேவைகளை சிறப்பாக நிறைவு செய்திருக்கிறேன் என்று ஆண்டவர்கள் நம்புகிறேன். ஆன்ம வழிபாடுகளில் எந்த விதமான குறைகளும் உங்களுக்கு நான் வைத்திருந்தேன். எனவே என்னோடு பயணித்த அனைத்து அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய குடும்பங்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள், ஆசிரியர்கள், இன்னும் சிறுவர்கள், பெரியவர்கள் என அனைவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுகளை, நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள், நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய ஆட்சியில் நாம் ஒரு நாள் நிச்சயமாக எல்லோரும் மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து இறையருள் உங்களையும் உங்களுடைய இல்லங்களையும் உருவாக்கும். எழுந்து நின்று நன்றி கூறி கொண்டாடுவோம். கொண்டாடுவோமாக. ஆண்டவரே, உமது சொல்லற்கரிய இரக்கத்தினால் கோடி அற்புத புனித அந்தோனியார் கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத செல்வங்களை நற்செய்தியாக அறிவித்தார். அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உண்மை பற்றிய அறிவில் வளரவும் அனைத்து நற்செய்திகளால் கணிதந்து நற்செய்தியின் உண்மைக்கு ஏற்பவும் திருமுன் நேர்மையுடன் நடக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசீர்வாத தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் சமாதானத்தை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. 5 வருட பணியை பாராட்டி நம்முடைய அருட்தந்தை நெல்சன்ராஜ் அவர்களுக்கு நம்முடைய அன்பின் பரிசாக ஒரு அடையாளமாக நம்முடைய பாசத்தையும் வெளிக்காட்ட நம்முடைய உபதேசியார் இந்த பொன்னாடையை அவர் காண்பிப்பார். பாடு, நான் இயேசுவை நான் பாட என்றும் பாடு.
அருள் நிறைந்த அம்மணி அகிலம் போற்றும் நாயகி அருள் நிறைந்த அம்மணி அகிலம் போற்றும் நாயகி ஆண்டவரின் அன்பு தாய் நீ எங்கள் அன்னையே ஆண்டவரின் அன்பு தாய் நீ காத்திடும் எங்கள் அன்னை மரியா மாதாவுக்கு மங்களம் பாடிடுவோம் நாம் இந்த வேளையில் ஒன்றாய் கூடி வாழ்த்தி போற்றிடுவோம் அன்னை மரியா மாதாவுக்கு மங்களம் பாடிடுவோம் அமலருப்பவம் நீ என்றோ அடைக்கலமும் நீ என்றோ அமலருப்பவம் நீ என்றோ அடைக்கலமும் நீ என்றோ அகிலமாடும் தேவதாய் நீ எங்கள் அன்னையே அகிலமாடும் தேவதாய் நீ காத்திடும் எங்கள் அன்னை மரியா மாதாவுக்கு மங்களம் பாடிடுவோம் நாம் இந்த வேளையில் ஒன்றாய் கூடி வாழ்த்தி போற்றிடுவோம் அன்னை மரியா மாதாவுக்கு மங்களம் பாடிடுவோம் நிலையான பொருளுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் வணக்கமும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவுளே. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரிகளிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.